வெல்கம் டு நாகூஸ் நலபாகம். நம்ம இன்றைக்கி நூடுல்ஸை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா மசாலையோடு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குடமிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கு நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு கேரட் நறுக்கி வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ் கொஞ்சம், பூண்டு வந்து ஒரு 4 பூண்டு நைஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம், மல்லித்தழை, சோம்பு பவுடர், சோம்பு வந்து 1/4 டீஸ்பூன், மல்லி 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு, கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், ரவை 1/2 டேபிள் ஸ்பூன். இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். நூடுல்ஸ் 2 பேக்கெட். இது கொஞ்சம் தனியாக எடுத்து இப்படி நொறுக்கி வச்சுக்கோங்க. கடைசியாக அதை வந்து நமக்கு இது ரோஸ்ட் பண்ணும்போது நமக்கு தேவை. இது வந்து 3/4 பதத்துக்கு வெந்தால் போதும். உப்பு போட தேவையில்லை. நம்ம வந்து மசாலையில் உப்பு போட்டுருவோம். அதனால் இதில் உப்பு போட்டிங்கன்னா ரொம்ப கச்சி போதும். இதை நம்ம எடுத்துடலாம். மேகி நம்ம வடிகட்டிட்டோம். இப்போ குடமிளகா, கேரட், முட்டைக்கோஸ், பூண்டு, வெங்காயம், மல்லித்தழை, ரவை 1/2 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு, நூடுல்ஸில் இருக்கக்கூடிய அந்த மசாலா பேக்கெட். உங்களுக்கு உரப்பு ரொம்ப வேணும்னா 2 பேக்கெட் போட்டுக்கோங்க. நான் 1 பேக்கெட் தான் போடுறேன். சோம்பு, மல்லி, இது தேவையான அளவுக்கு உப்பு. இது மிளகாய் பவுடரில் பாதியை தான் எடுத்துக்க போகிறோம். பாதியை நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவோடு சேர்த்து கரைச்சிக்கணும். இப்போ நூடுல்ஸ், அந்த மசாலா பேக்கெட்டில் வேற உப்பு இருக்கும், உப்பு டேஸ்ட்டு. அதனால உப்பு கூடி போயிடாமல் பார்த்துக்கோங்க. மசாலா நமக்கு ரெடி. இந்த மசாலையை நம்ம இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டுருவோம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவோட இந்த மிச்சம் இருக்க மிளகாத்தூள், இந்த அளவுக்கு கெட்டியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோ. எல்லாத்தையும் ரெடி ஆயிடுச்சு. இந்த எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. சூப்பரான நூடுல்ஸ் கட்லட் ரெடி. ஈவினிங் ஸ்நாக்ஸ், குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ஈவினிங் ஸ்நாக்ஸ். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.